கடாய் மஷ்ரூம் இதோட டேஸ்ட் இருக்கே, இதோட ஸ்பைசி இருக்கே, முக்கியமாக இதோட ஃப்ளேவர் இருக்கே, இது நெக்ஸ்ட் லெவலுங்க. நார்த்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த கடாய் மஷ்ரூம் நம்ம சவுத்தில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பெருசாக நறுக்கிக்க போகிறோம், ஒரு பெரிய குடமிளகா நறுக்கிக்க போகிறோம், ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளியை நம்ம நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி இதை எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். இந்த தக்காளியை மட்டும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, தக்காளி அரைச்சி எடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று காளான். இந்த காளானை நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்துப்போம், ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம். வாங்க இப்போ கடாய் மஷ்ரூமை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் நம்ம 1.5 ஸ்பூன் பட்டரை சேர்க்கணும். 1.5 ஸ்பூன் பட்டரை சேர்த்துருங்க. சேர்த்து அது நல்லா அப்படியே உருகி வரும். பாதி உருகி வர நேரத்தில் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே பொரிஞ்சு வர டைமில் என்ன பண்ண போகிறோம், சீரகம். இதை பார்த்தீங்களா, சீரகத்தை வந்து நாங்கள் இதில் சேர்த்துட்டோம். இந்த சீரகம் எல்லாம் இந்த வெண்ணெயோட அப்படியே சேர்ந்து வர டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் தூவி விட்டுட்டு நல்லா நம்ம ஒரு டீப் ஃப்ரை வறுத்து எடுத்துப்போம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா அப்படியே உங்களுக்கு ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த டைம் வரைக்கும், அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம கரெக்டாக வதக்கணும். ஏன்னா வெங்காயம் கரெக்டாக வதங்கினா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி சாறை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து திரும்பவும் லைட்டாக அப்படியே மேரினேட் பண்ணி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்த பிறகு நல்லா நம்ம இதோட மேரினேட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. மசாலாஸை ஆட் பண்ணிடலாமா? 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணுறோம். 2வது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 3வது நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் அந்த கிரேவியோட நல்லா கலந்து போகணும். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாங்கள் உப்பு நல்லா தேவையான அளவுக்கு மேலே தூவி விட்டுருக்கோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு பார்த்தலன்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். அடுத்து என்ன, கடாயில் மஷ்ரூமை சேர்த்து இந்த கடாய் மஷ்ரூமை பண்ணி எடுக்க போகிறோம். மஷ்ரூமை சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி இந்த மஷ்ரூமோட பட்டு நல்லா உங்களுக்கு கலந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஹீட்லேயே என்ன ஆகும்னா மஷ்ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி காமிச்சிருந்த இந்த இன்க்ரீடியன்ஸில் அது கூடவே குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். குடமிளகா, பச்சை மிளகா சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு கலரு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அது அப்படியே வெந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு கலரி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தில்ல அந்த பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் மறுபடி ஒரு கலரு அப்படியே நல்லா கலருங்க. இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் அந்த தண்ணியை சேர்த்துருக்கோம். தண்ணி ரொம்பலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து திரும்பவும் அது கூடவே நல்லா கலரி எடுங்க. கலரி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்துகிட்டே வரும். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட ஓகே. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு, உங்கள் மெஷருக்கு எவ்வளோ சர்க்கரையோ கொஞ்சமாக போட்டால் போதும். சர்க்கரையை போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு காளான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ கடாய் மஷ்ரூமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கஸ்தூரி மேத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தியை நம்ம நல்லா கையில் பொடி பண்ணி இது மேலே தூவி விட்டு அப்படியே வந்து இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெயை சேர்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். இந்த வெண்ணெய் வந்து உருகி வர டைமில் அது கூட இந்த கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் அப்படியே இந்த காளானோட இறங்கி அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வீடே கமன்னு மணக்கும். இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில் கடாய் மஷ்ரூம் ரெடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூட எல்லாமே டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டு சக்கத்தாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சந்திரா சஞ்சரி பெட்டி சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வடகம் எப்படி பண்ணலாம், 1 வருஷம் வச்சு இல்லை 5 வருஷம் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், புளியோ கேர், இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த மஷ்ரூமில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கேன்சர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு, இன்சுலின் லெவலை குறைக்கிறதுக்கு, பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம்.